வணக்கம். இன்றைய செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டில் 26 போக்சோ வழக்குகளில் தண்டனை கிடைக்க தொடர் முயற்சி மேற்கொண்ட போலீசாருக்கு தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த மாவட்டத்தில் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்களிலும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஆண்டுதோறும் 200க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இவ்வழக்குகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதில் பல வழக்குகள் ஓராண்டிற்குள் நடத்தி முடிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. 2025இல் விருதுநகர் மாவட்ட போலீசாரின் தொடர் முயற்சியால் 26 போக்சோ வழக்குகளில் தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று சிவகாசி மகளிர் போலீசார் பதிவு செய்த போக்சோ வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த ராமர் என்பவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு நீதி வழக்குகளில் மாவட்ட போலீஸ் நிர்வாகம் தொடர்ந்து கவனம் செலுத்துவதை நிரூபிக்கிறது என மாவட்ட போலீசாருக்கு தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா ஆயில் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடியைச் சேர்ந்த மணிக்குயில் என்பவர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மின்சார அலுவலகம் அருகே 6 கிலோ கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டானா தோட்டம் பஸ் ஸ்டாப் அருகே கடமலைக்குண்டு போலீசார், திண்டுக்கல் மாவட்டம் பிரிவீடு தெப்பத்துப்பட்டி பாண்டி, கம்பம் உத்தமபுரம் ரமேஷ் ஆகியோரை 12 கிலோ கஞ்சாவுடன் கைது செய்தனர். இதில் ரமேஷ் மீது 8 கஞ்சா வழக்குகள் இருப்பதாக தேனி எஸ்பி புக்கியா ஸ்னேகா பிரியா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தாழமுத்து நகர் போலீசார் கோவில் பிள்ளைவிலை சந்திப்பு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது 2 வீலரில் காத்து கொண்டிருந்த அப்பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், பிரான்சிஸ் ஆகியோரை சோதனையிட்ட போது 5 லிட்டர் கஞ்சா ஆயில் வைத்திருந்தது தெரியவந்தது. இதன் மதிப்பு 1 கோடி ரூபாய் என எஸ்பி சிலம்பரசன் தெரிவித்துள்ளார். அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் எருமாபாளையத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது 10 கிலோ கஞ்சாவுடன் வாழப்பாடி சின்னமடுவைச் சேர்ந்த பரமசிவன், பேளூர் சின்னவேலம்பட்டி மாதையன் ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் கஞ்சா செடியை வளர்த்து காய வைத்து தூளாக்கி விற்பனை செய்துள்ளனர். இவர்களிடம் 79 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு சங்கு நகரில் பாரதிபுரம் முருகேசன், சோலாரைச் சேர்ந்த மதன் ஆகியோரிடம் 7 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து 2 பேரையும் கைது செய்துள்ளனர். இதேபோல ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் அருகே வெள்ளப்பாறையைச் சேர்ந்த பிரவீன் என்பவரிடம் 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். நடிகர் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்றால் செப்டம்பர் 27ஆம் தேதியே கொடுத்திருப்போம் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் பிரச்சினைக்கு உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நல்ல இறுதி தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. மாநில அரசு இதனை ஏற்று தைப்பூசத்தை ஒட்டி வரும் கார்த்திகை நாளில் தீபம் ஏற்றலாம். முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றும் இடத்தை பிணம் புதைக்கும் இடம் என்று சொல்லும் அளவுக்கு அட்ராசிட்டியாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு உள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி காலமான போது கண்ணம்மாப்பேட்டைக்கு செல்லாமல் கடற்கரைக்கு ஏன் சென்றீர்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதைத்தான் எல்லோரும் கேட்கின்றனர். ஹிந்து விரோதமாக பேசினால் அது மிகப்பெரிய கிரெடிட் என்று அமைச்சர் ரகுபதி போன்றவர்கள் சேகர்பாபு அளவுக்கு இறங்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சந்தனக்கூடு விழாவுக்கு தர்காவுக்குள் கொடியேற்றுவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கோவில் தல விருட்சத்தில் கொடியேற்றுவதற்கு போலீசார் எப்படி அனுமதித்தனர்? இதன் மூலம் திருப்பரங்குன்ற மலையை ஸ்டாலின் அரசு தர்காவுக்காக ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாக தோன்றுகிறது. ரகுபதி, சேகர்பாபு போன்ற அமைச்சர்கள் இந்துக்களின் உணர்வுகளை அனாவசியமாக தூண்ட வேண்டாம். இத்தனை காலம் திமுக கூட்டணி இல்லை என்றால் அதிமுக கூட்டணி என்றுதான் இருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 8.6% ஓட்டு வாங்கியது. அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி சேர்த்து 21% ஓட்டு வாங்கின. இவை இரண்டையும் சேர்த்து 40% ஓட்டு வாங்க முடியும். பாமக அன்புமணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளார். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர் இந்த கூட்டணியில் சேரலாம் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளதாகவும் ராஜா கூறியுள்ளார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு பக்தர்கள் கொடுத்த 312 சவரன் தங்க நகைகள் எங்கே போனது?
என்று இது தொடர்பாக தனி நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்து முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அதன் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் சோமாஸ்கந்தர் மற்றும் ஏலவார் குழலி போன்ற உற்சவ மூர்த்தி திருமேனிகளை வடிவமைக்க முடிவெடுக்கப்பட்டது. அதற்காக பக்தர்களிடம் 312 சவரன் தங்க நகை நன்கொடையாக பெறப்பட்டது. இந்த திருமேனிகள் வடிவமைக்கும் போது ஒவ்வொன்றிலும் 5% தங்கம் சேர்க்கப்பட வேண்டும் என்பது விதி. அதன்படி 8.7 கிலோ தங்கத்தை சேர்க்க வேண்டும். கடந்த 2017ஆம் ஆண்டு அண்ணாமலை என்பவர் திருமேனிகளில் தங்கம் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகத்தின்படி தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் IIT குழுவை ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. அந்த ஆய்வில் 1 கிராம் தங்கம் கூட சேர்க்கப்படவில்லை என வெளியான அறிக்கை பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறைகேடுகளை கண்டறிந்து இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும். பக்தர்களால் வழங்கப்பட்ட 312 சவரன் நகை எப்படி மாயமானது, எங்கே போனது என்பதையும், தமிழகத்தில் இதுபோல வேறெந்தெந்த கோவில்களில் பக்தர்களால் கொடுக்கப்பட்ட நகைகள் மாயமாகியுள்ளது என்பதையும் கண்டறிய தனி நீதிபதி வாயிலாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார்.